ஹலோ அம்மா, எங்க வந்துட்டு இருக்கீங்க? நீங்க வரேன்னு சொன்னதுல இருந்து நிலா எப்ப வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. எங்க வந்துட்டு இருக்கீங்க? ஃபிளைட் இறங்கிட்டீங்களா? நான் கார் ஏதாவது புக் பண்ணி விடவா? அதெல்லாம் எதுவும் வேணாப்பா, நான் இங்கேயே ஒரு கார் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டேன். என்கிட்ட தான் அந்த கார் இருக்கு, நானே ஓட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. அட்ரஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணு. அப்படியா? சரி, ஓகேம்மா. சரி, நான் இப்பவே உங்களுக்கு அட்ரஸ் சென்ட் பண்றேன். சரி, வச்சிடுறேன். நீங்க பார்த்து பத்திரமா வாங்க. சரி, ஓகேப்பா, சீக்கிரம் சென்ட் பண்ணு. அப்பா, பாட்டி கிட்ட தான் பேசுனீங்களா? பாட்டி என்ன சொன்னாங்க? வந்துட்டாங்களா? எங்க வராங்களா? பாட்டி ஃபிளைட் இறங்கிட்டாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் பாட்டிக்கு புது வீட்டோட அட்ரஸ் தெரியாதுல்ல, அதான் அட்ரஸ் சென்ட் பண்ண போறேம்மா. இப்ப வந்துருவாங்க. சரியா? ஐயா, ஜாலி ஜாலி. பாட்டி சீக்கிரமா வந்துருவாங்க. ஜாலி, கிறிஸ்மஸ் வந்துருச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹே, என்ன நிலா, இன்னும் உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணலையா? இன்னைக்கு ஈவினிங் கூட டெக்கரேட் பண்ணுங்க. கிறிஸ்மஸ் வந்துருச்சு பாரு. நான் போய் இப்போவே எங்கள் வீட்டை ரெடி பண்ணுறதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்போதுமே கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே வீட்டை டெக்கரேட் பண்ணிடுவீங்களே, என்னாச்சு? ஏன் இவ்வளோ நாள் ஆயும் நீங்கள் டெக்கரேட் பண்ணவே இல்லையா? ஆமா மெர்லினாக்கா, நாங்க இன்னைக்கு டெக்கரேட் பண்ணிடுவோம். எங்க அப்பா தான் சொன்னாரு, பாட்டி வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்னும் நாங்க பண்ணல. ஆனா இன்னைக்கு ஈவினிங் குள்ள சூப்பரா ரெடி பண்ணிடுவோம். உங்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் மெர்லினாக்கா. நீங்களும் அதனால தான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறீங்களா? ஓகே ஓகே, சூப்பரா ரெடி பண்ணுங்க. ஓகே நிலா குட்டி, நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணுங்க. நானும் போயிட்டு வரேன். பாய். ஏங்க, வெளியில உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியும்ல. உங்ககிட்ட நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், இன்னும் எதுவும் வாங்கிட்டு வரல. ஆன்ட்டி வேற ஊர்லேருந்து வராங்க. ஆன்ட்டி வந்தோன்னே ஏன் வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. என்ன பண்ணுறது இப்போ? அம்மாக்கு இப்பதான் கால் பண்ண ரோஸ். அவங்க கிளம்பிட்டாங்களாம். இப்ப வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கி தரேன். அப்புறமா ரெடி பண்ணிடுங்க. பரவாயில்லையே, போன தடவைக்கு இந்த தடவை பிடிச்சிருக்க வீடு ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஹை, ஜாலி ஜாலி. அப்பா இங்க பாருங்க, பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி, எவ்வளவு நேரம் உங்களுக்கு வரதுக்கு? சீக்கிரமா வாங்க பாட்டி, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் கால் பண்ணோம். வாங்கம்மா. அதுக்குள்ள ஓட்டிட்டு வந்துட்டீங்களா? ஆமாப்பா, நீ அமிச்ச அட்ரஸ் பக்கத்தில் தானே இருந்துச்சு, அதனால சீக்கிரமாகவே வந்துட்டேன்ப்பா. சரி சரி, வீடு ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனால் இன்னும் டெக்கரேட் பண்ணாமல் வச்சிருக்கீங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்குன்னு உட்காந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருப்பீங்க போல இருக்கே. சரி சரிப்பா, எல்லா திங்ஸையும் இறக்கி வச்சிடுறேன். காரை மட்டும் கொஞ்சம் ஓரமாக பார்க் பண்ணிடுப்பா நீ. அதை நான் பண்ணிக்கிறேம்மா. நீங்க காரை விட்டு இறங்கி கொஞ்ச நேரம் இந்த பக்கம் வந்து உட்காருங்க. எவ்வளவு நேரம் நீங்க அங்கிருந்து டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, டயர்டா இருக்கும். இதுதான் புது வீடா? பெயிண்டிங் கூட நல்லா இருக்கே. ஆன்ட்டி, ஏன் வந்ததும் வெளியில உட்காந்துட்டீங்க? உள்ள வாங்க ஆன்ட்டி, போகலாம். உள்ள வீடெல்லாம் சுத்தி பார்க்க வேணாமா? பார்க்கலாம் ரோஸ். அதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்க்கு வீட்டை வெளியில இப்படி வச்சிருக்கீங்களே, நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை, எக்ஸ்ட்ராவா நிறைய டெக்கரேஷன் திங்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சே இன்னைக்கு சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிடலாம். ஓகேவா? டெக்கரேஷன் பண்ணிட்டு அப்புறமா நம்ம உள்ள போகலாம். கிறிஸ்மஸ் அன்னைக்குன்னு டெக்கரேஷன் பண்ணாம எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிச்சிடலாம். வாங்க எல்லாரும் சேர்ந்து. ஹை, ஜாலி ஜாலி. அப்பா இன்னைக்கு ஈவினிங் குள்ள பண்ணலாம்னு சொன்னாரு. ஆனா பாட்டி வந்தோனே இப்பவே டெக்கரேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஹே, ஜாலி ஜாலி. ஏன்பா, கார் டிக்கில ஒரு பெரிய பாக்ஸ் வச்சிருக்கேன், அதை வெளியில எடுப்பா. சரிங்கம்மா, இதோ எடுக்கிறேன். இந்த பாக்ஸ் தானே? எப்பா, எவ்வளவு பெருசா இருக்கு. இந்தாங்கம்மா. இதுல என்ன இருக்கு? இதுலதான் டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் இருக்கா? எதுக்குமா நீங்க வாங்கிட்டு வரீங்க? ஏன்பா, நானே ஊர்லேருந்து அப்பப்போ வரேன். இது கூட வாங்கிட்டு வரலன்னா எப்படி? நான் டெக்கரேஷன் திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே நிலாக்காக நிறைய கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நிலாக்கு நான் வாங்கிட்டு வர கிஃப்ட் எல்லாம் எப்போதுமே ஸ்பெஷல் தான். என்ன நிலா, பாட்டி உனக்காக சூப்பரான கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இப்போவே ஓப்பன் பண்ணி பாரு. இது எல்லாம் உனக்காக கிறிஸ்மஸ்க்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியாம்மா? நான் கிறிஸ்மஸ் திங்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். பார்த்தா gift கூட இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? Thank you so much பாட்டி. இந்த gift எல்லாம் இப்பவே ஓபன் பண்ணி பார்க்கணும் போல இருக்கு. அம்மா, இப்பவே இந்த gift எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்கட்டுமாமா ப்ளீஸ்? நிலாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. பாட்டி வந்தது என்ன சொன்னாங்க? வீடு டெக்கரேட் பண்ணலான்னு சொன்னாங்கல்ல, அந்த வேலையை நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். வீடை டெக்கரேட் பண்ணதுக்கு அப்புறம் நீ கிஃப்ட் எல்லாம் இப்பயே கூட ஓபன் பண்ணி பாரு. சரி சரி ரோஸ், அப்ப அந்த பெரிய பாக்ஸை ஓபன் பண்ணி பாருமா. சரிங்க ஆன்ட்டி, இதோ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கே நாங்கள் டெக்கரேட் பண்ணிடலான்னு இருந்தோம். நீங்கள் வாங்கிட்டு வருவீங்கன்னு தெரியாது. ஸோ நீங்களே வாங்கிட்டு வந்தனால நீங்கள் சொன்ன மாதிரி இப்போவே நம்ம டெக்கரேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். நாங்கள் எப்போதுமே கிறிஸ்மஸ்க்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே டெக்கரேஷன் பண்ணிவிடுவோம்.
இன்னைக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கிறிஸ்மஸ் அன்னைக்குன்னு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வர திங்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும். அதனால இன்னும் இதை வச்சு டெக்கரேட் பண்ணும்போது வீடே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வா, இது கிறிஸ்மஸ் ட்ரீயா? போன தடவை கூட நீங்கள் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டு வந்திருந்தீங்க. அதை விட இது ரொம்ப அழகாகவே இருக்குது. அழகாக சைடில் பெல்லெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணுமா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி 2 சைட்லேயும் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு இந்த ட்ரீ இருந்தால் தான் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும், ஃபுல்ஃபில் ஆன மாதிரியும் இருக்கும். இது என்ன, இன்னொரு ட்ரீயா? ஓகே ஓகே, இது வந்து அந்த பெல் மட்டும் வேறு கலரில் இருக்குது, பட் அதே ட்ரீ தான். அம்மா, நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்க இந்த ட்ரீ ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்கே. இந்த மாதிரி ட்ரீ இங்கே அவ்வளோவா இல்லை. இது கொஞ்சம் வேறு மாடலில் தான் இருக்கும். ட்ரீ வாங்கி நாங்களே டெக்கரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா? நீங்கள் வாங்கிட்டு வந்துருக்கிறதுல சூப்பராக அதுலேயே பெல்லெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கே. இது என்ன, பூத்தொட்டி மாதிரி இருக்குது? ஹோ, இதுவும் குட்டி குட்டியாக இருக்கிற ட்ரீ மாதிரி மாடல் தானா? ஓகே ஓகே, இது கூட அழகாக தான் இருக்குது. ஆமாப்பா, இங்கே கிடைக்கிற திங்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், ஃபாரினில் கிடைக்கிற திங்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் வாங்குறதோட கொஞ்சம் செட்டாகவே வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. அடுத்தது இங்கே பார்த்தீங்களா, இது நிலாக்காக தான் நான் வாங்கினேன். நிலாமா, இது மேலே உட்காந்து நீ ஜாலியாக விளையாடு. இது ரொம்ப சின்னது கிடையாது, கரெக்டாக உனக்கு ஏற்ற மாதிரி சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கியிருக்கேன் நிலா. இதில் உட்காந்து உனக்கு ஜாலியாக விளையாடு, சரியா? ஓகே பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதில் வச்சு ஜாலியாக சவாரி செஞ்சு விளையாடுவேன். அடுத்து இந்த ஸ்னோமேன் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எப்போதுமே கிறிஸ்மஸ் திங்ஸ்ல ஸ்னோமேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இது என்னது? ஓ, ஹாப்பி கிறிஸ்மஸ். அதுவா, அழகா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்து இதுல ஒரு குட்டி பாக்கெட்ல உள்ள நிறைய குட்டி குட்டி திங்ஸ் இருக்கு. இதெல்லாம் எடுத்து வெளியில பார்க்கலாம். இதுல என்ன இருக்கு? மேரி கிறிஸ்மஸ்னு போட்டு குட்டியா ஒன்று இருக்கு. அப்புறம் பெல் எல்லாமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு சூப்பரா ரெடி பண்ணலாம். அடுத்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா? ஓகே ஓகே, இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 2 கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்குது. நம்ம சாண்டா கிளாஸ்க்கு உனக்கு gift கொடுத்தாங்கல்ல நீலா, அதே மாதிரி குட்டி gift தான் இது எல்லாமே. இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய ட்ரீயில் வச்சு பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, அடுத்தது என்ன இருக்குது? வா, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. குட்டி சாண்டா கிளாஸா? செம்ம அழகாக இருக்கே. இவ்வளோ குட்டி குட்டியான சாண்டா கிளாஸை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப அழகாக கீச்செயின் மாதிரி இருக்குது. எல்லா திங்ஸுமே அழகாக இருக்குது. இது என்னது? அட, இதை வீடை ரெடி பண்ணுறதுல சூப்பராக பண்ணலாம் போல இருக்கு. இதை வச்சு பெரிய ஏதோ வந்துட்டு செயின் மாதிரி இருக்குது, நல்ல கோல்டன் கலரில் பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது. இதை வச்சும் நம்ம சூப்பராக ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரிங்க, எல்லாத்தையும் எடுத்து அழகாக ரெடி பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அம்மா, பாட்டி வாங்கிட்டு வந்த இந்த மான்குட்டி பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நான் இதுல ஜாலியா சவாரி செய்ய போறேன். ஹா ஜிங் ஜிங் ஜிங், ஹா ஜிங் ஜிங் ஜிங், ஹே ஜிங் ஜிகா ஜிங் ஜிகா. பாட்டி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்கு தெரியுமா. நான் டைட்டா பிடிச்சிக்கிட்டேன். சரி சரி நிலா, நீ அப்படியே விளையாடு சரியா? இங்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, நம்ம டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அம்மா, நான் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். நானும் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவேன். அம்மா, பாட்டி வாங்கிட்டு வந்த இந்த பெரிய 2 கிறிஸ்மஸ் ட்ரீயை வீட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ரைட் ஹேண்ட் சைட்லயும் வச்சிடலாம்மா. பார்க்கவே சூப்பரா இருக்குமா இது வச்சதுக்கு அப்புறம். அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ரெடி பண்ணுங்க. ஓகே, நானும் அது மாதிரி தான் வைக்கலான்னு இருந்தேன் நிலா, நீயே வச்சுட்ட. அடுத்தது மேரி கிறிஸ்மஸ்ன்னு போட்டிருந்துச்சுல்ல, அந்த டோரில் மாட்டுறது, அதை எடுத்து வீட்டுக்கு மேலே மாட்டியாச்சு, டோருக்கு மேலே. அடுத்தது இந்த குட்டி குட்டி ட்ரீ மாதிரி பூத்தொட்டி இருந்துச்சுல்ல, அதுவும் நல்லா தான் இருக்குது அழகாக பார்க்கவே. அதனால வீட்டுக்கு கீழே 2, பால்கனி கிட்ட 2 வைக்க போகிறேன். லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்றுன்ட்டு. இது வச்சதுக்கப்புறம் சூப்பராக கவர் ஆகிடுச்சு பார்த்தியா? இதுவே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்குது. அடுத்தது இந்த ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த ஸ்டாரை நம்ம இந்த இடத்துல வைக்கலாம். பெரிய ஸ்டார் கட்டணும், ஆனால் இப்போதைக்கு இந்த சின்ன ஸ்டாரே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது இந்த செயின் மாதிரி வருதுல்ல, இதையும் நம்ம அப்படியே மாட்டி விட்டுடலாம். எங்க, நான் இந்த சைடு மாட்டுறேன், நீங்கள் அப்படியே அந்த சைடு பிடிச்சி மாட்டி விட்டுருங்க. சரிம்மா, அப்படியே இந்த பக்கமா கொடு, நான் அழகா மாட்டி விட்டுடுறேன். இங்க பாருமா, அப்படியே செயின் மாதிரியே போட்டு விட்டுட்டேன். அழகா இருக்கும் இந்த மாதிரி இருந்தா. வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்பதான் வீடே செமையா இருக்கு. அடுத்தது இங்க இருக்கிற ஸ்னோமேனை நான் வைக்கிறேன். இந்த ஸ்னோமேன் எல்லாம் நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் சைடுல வைக்கலாம். இந்த சைடுல ஒண்ணு, அப்புறம் இந்த சைடுல ஒண்ணு. இது மாதிரி வச்சோம்னா அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் பாக்ஸஸ்லாம் இருக்குல்ல, இதையும் நம்ம இப்படி வைக்கலாம். லெஃப்ட் சைடுல ஒண்ணு, ரைட் சைடுல ஒண்ணு. அடடா, வீடே இப்பதான் களை கட்டுது. பார்க்கவே சூப்பரா இருக்கு, செம்மையா.
அடுத்தது இந்த குட்டி சாண்டா கிளாஸ் தான் வைக்க போறேன் பாட்டி. எனக்கு இந்த குட்டி சாண்டா கிளாஸ் மோஸ்ட் ஃபேவரட் ஆயிடுச்சு. இத நான் இந்த சைடு ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு வச்சிருக்கேன். வாவ், அழகா இருக்கு. அடுத்து இது லாஸ்ட்டாக ஹைலைட்டான ஒர்க் என்னன்னா, நம்ம வீட்டிலே லைட் இருந்துச்சுல, அந்த குட்டி குட்டி லைட் எல்லாம் எடுத்து ஆன் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி மாடலில் ஒரு லைட் இருக்குது. இதை நம்ம பால்கனி கிட்ட வைக்கலாம், அப்போ தான் அழகாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி டைப்பில் ஒரு லைட் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம வீட்டோட 2 கார்னர்லேயும் வச்சிடலாம். 2 டைப்பில் இருக்குல்ல, 2 கார்னர்லேயும் வச்சிட வேண்டியதுதான். வாவ், கிறிஸ்மஸ்க்கு சூப்பரா வீடு ரெடி ஆயிடுச்சு. இப்பதான் வீடு பார்க்க செமையா இருக்கு. அம்மா, வீடு எவ்வளவு அழகா இருக்குல்ல. நீங்க பண்ண வயலட் கலர் பெயிண்ட்க்கும் பாட்டி வச்சிருந்த திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்க பண்ண டெக்கரேஷனுக்கும் வீடு ரொம்ப அழகா இருக்கு. அப்பா, செமையா இருக்கு. சரி சரி, இப்ப பாட்டி கொண்டு வந்த gift எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாட்டி பாட்டி, இப்ப gift எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கறேன் பாட்டி. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாரு நிலா. gift வாங்கிட்டு வந்ததே உனக்காக தானே. ஹையா, ஜாலி ஜாலி. ஓகே, நான் இப்பவே gift ஓபன் பண்ணி பார்க்க போறேன். அம்மா, பாட்டி எனக்காக நிறைய gift வாங்கிட்டு வந்திருக்காங்கம்மா. நான் ஒன் பை ஒன்னா ஓபன் பண்ணி பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் கலர் giftக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹை, பிங்க் கலர் செட்டுக்குள்ள பிங்க் கலர் டாக்டர் செட் தான் இருக்கு. வாவ், இதுல நிறைய திங்ஸ் இருக்கு. நான் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வச்சு விளையாடுவேன். எனக்கு டாக்டர் செட்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது என்ன? ஏதோ உள்ள லைட் பாக்ஸ் மாதிரி தெரியுது. ஒருவேளை லைட் ஏதாவது இருக்குமோ? சரி சரி, ஓபன் பண்ணலாம். ஆஹா, நான் ரொம்ப நாளா பாட்டி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸ்பான்ஜ் பொம்மை தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹை பாட்டி, எனக்கு இந்த ஸ்பான்ஜ் பொம்மை ரொம்ப பிடிக்கும். அடுத்தது ஹார்ட்ல பில்லோ. வா, பொசு பொசுன்னு சூப்பரா இருக்கு. அம்மா, இந்த ஹார்ட் பில்லோ அழகா இருக்குல்ல. அடுத்தது ஸ்மைலி கீ செயின் தான். இதுவும் பொசு பொசுன்னு இருக்கிறது தான். இது எல்லாமே பில்லோவாவும் யூஸ் பண்ணிக்கலாம் போல. அழகா இருக்கு. பாட்டி வந்தாலே நிலாக்கு தான் ஒரே குஷி. பாட்டி வாங்கிட்டு வர திங்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும் நிலா. எல்லாத்தையும் ஒன்னாலாம் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்னு விளையாடிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் இன்னொன்னு எடுத்து யூஸ் பண்ணணும், சரியா? இங்க பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டி அடுத்து என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்ட்டு. இது மாதிரி ஒரு பொம்மை வச்சு அந்த பொம்மைக்கு செட்டா நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா விளையாடும் போது ஓபன் பண்ணி பாரு. அடுத்து குட்டியா ஒரு பாக்ஸ் இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணலாமா? அடடா நிலா குட்டி, உனக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் தான் இதுல இருக்கு. இங்க பாத்தியா, குட்டி டெடி பியர்லாம் அழகழகா இருக்கு. இது எல்லாத்தையும் டிவி யூனிட்ல வச்சா கூட ரொம்ப அழகா இருக்கும் போலயே. நிலா மாதிரியே ஒரு கியூட்டான டால் இருக்கு சின்னதா. அப்புறம் ஒரு டக் இருக்கு. அப்புறம் இது என்னது? ஒரு கோழி குஞ்சு மாதிரி இருக்கு, கை வீசிட்டே இருக்கிற மாதிரி. அடடா, 4 பீஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. இதை டிவி யூனிட்ல வச்சிடலாம் நிலா. நீ சின்ன சின்னதா இருந்தா தொலைச்சிடுவ. அம்மா அம்மா, நான் அது விளையாடிட்டு கொடுத்துடுறேன். அப்புறம் நீங்க டிவி யூனிட்ல வச்சிடுங்கம்மா. மா, இங்க பாருங்க, இந்த பெரிய பாக்ஸ்க்குள்ள பாஸ்கெட் பால்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு கேம் தானே. ஹை, இது விளையாட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதுல 3 பால்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம பாஸ்கெட்குள்ள கரெக்டா உள்ள வச்சு போடணும். அம்மா, இங்க பாத்தீங்களா, நான் கரெக்டா ஃபர்ஸ்ட் பால் போட்டுட்டேன். ஹை, அடுத்த பாலும் போட்டுட்டேன். அடுத்ததும் போட போறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்குள்ள நம்ம பால் போட்டு போட்டு சூப்பரா விளையாடலாம். ஏமா, எல்லா திங்ஸும் நிலாக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, எங்களுக்காக எதுவும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலையா? நிலாக்கு வாங்கிட்டு வந்திருக்க திங்ஸ பார்த்தாலே எங்களுக்கு ஆசை வருது. ஏன்பா, நீ என்ன சின்ன பையனா? குழந்தை ஆசைப்படுதுன்னு குழந்தைக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா உனக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்கியே நீ. அட அம்மா, சும்மா பேச்சுக்கு சொன்னேன். நீங்க வேற, நாங்க சின்ன வயசா இருக்கும் போதே எங்களுக்கு இதை விட சூப்பர் சூப்பர் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்போ நிலாக்கு வாங்கி கொடுக்குறீங்க. நான் அந்த அம்மா உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் இந்த வயசுல சும்மா கேட்டுட்டு இருந்தேம்மா. நீங்க வேற. சரி சரி, கிறிஸ்மஸ் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா கொண்டாடணும். இன்னைக்கு சூப்பரா வீடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நிலாமா, இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பத்திரமா வைங்க. அடுத்தது நம்ம வீட்டுல போயிட்டு கிறிஸ்மஸை சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம்.